வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு சமர்க்களம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வழமை போலவே பல விடயங்கள் பேசுவதற்கு இருக்கிறது. சமர்க்களம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தெரியும், இலங்கையில் தற்போது பரபரப்பாக ஒரு விடயம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. கனிமுல்ல சஞ்சீவாவினுடைய படுகொலை. இந்த விடயம்தான் அதிகளவாக பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது தற்போதைய சூழ்நிலையில். குறிப்பாக உங்களுக்கு எல்லோருக்குமே தெரிந்த விடயமாகவே இருக்கும். புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திலே வைத்து நீதிவான் முன்னிலையிலே நீதிமன்ற கூட்டுக்குள் வைத்து அவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருந்தார். குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாக, சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இனி அது தொடர்பான விசாரணைகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதே போன்ற ஒரு சம்பவம் ஏற்கனவே மன்னார் மாவட்டத்திலும் இடம்பெற்றிருந்தது. மன்னார் மாவட்ட நீதிமன்றத்துக்கு முன்பதாக ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். எனவே இது இரண்டு சம்பவங்களும் நீதிமன்றத்துக்கு முன்னாலே இடம்பெற்றிருக்கிறது. ஒன்று நீதிமன்றத்துக்கு முன்னால் இடம்பெற்றிருக்கிறது, இன்னொன்று நீதிமன்றத்துக்குள்ளேயே இடம்பெற்றிருக்கிறது. அதுவும் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட ஒருவர் தான் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதுவர் நீதிமன்றத்துக்குள்ளே வைத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். எனவே பாதுகாப்பு எங்கே செல்கிறது என்பதான கேள்விகள் இப்பொழுது பாராளுமன்றத்திலும் ஒலிக்க ஆரம்பித்திருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் மத்தியிலும் இது தொடர்பாக ஒரு பரந்துபட்ட ஒரு பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமாக இருக்கிறது. எனவே இது தொடர்பாகவும் நாங்கள் நிறைய விடயங்கள் பேச வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இந்த பாதீடு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய வரலாற்றிலே முதலாவது ஒரு இடதுசாரி கொள்கையினுடைய ஒரு அரசாங்கத்தினுடைய பாதீடாக இந்த பாதீடு அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. எனவே இந்த பாதீட்டினுடைய பிரதிபலன்கள் எப்படி இருக்க போகிறது, இதில் எவ்விதமான நன்மைகள் எல்லாம் இலங்கைக்கு இருக்கிறது, அல்லது கடந்த காலத்திலே கொண்டு வரப்பட்ட பாதீடுகளுக்கும் இதற்கும் என்ன விதமான வித்தியாசங்கள் இருக்கிறது, மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய பல விடயங்கள் இந்த பாதீட்டில் அமைய பெற்றிருக்கிறதா என்பது குறிப்பாக நாங்கள் விரிவான ஒரு அலசலை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே அதற்காகத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பொருளியலாளர் மற்றும் அரசியல் ஆய்வாளர் ஒருவரை தான் அழைத்து வந்திருக்கிறோம். வேறு யாரும் அல்ல, பொருளியலாளர் மற்றும் அரசியல் ஆய்வாளர் கலாநிதி எம் கணேசமூர்த்தி அவர்கள் தான் எங்களோடு இணைந்திருக்கிறார். வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு நன்றி. வேலைப்பழுக்களுக்கு மத்தியில் நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு நன்றி. இந்த பாதீடு, நான் ஆரம்பத்திலே சொன்னது போலவே கடந்த காலங்களில் இல்லாத ஒரு பாதீட்டை விட இந்த பாதீடு என்பது சற்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பாதீடாக இருக்கிறது. உண்மையிலே தேசிய சர்வதேச நாணய நிதியத்தினுடைய ஒரு விடயம் இருக்கிறது. அதே போல இலங்கையினுடைய பொருளாதாரத்தின் அடிப்படையிலே கீழ்நோக்கி இருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே புதிய ஒரு அரசாங்கம் வந்திருக்கிறது. அதுவும் இடதுசாரி கொள்கையுடைய அரசாங்கமாக காணப்பட்ட நிலையில் அவர்களுடைய பாதீடு இப்பொழுது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதீடு வந்து உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பாதீடாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் இதுவரை இலங்கையிலே ஆட்சிபீடம் ஏறாத ஒரு கட்சி புதிதாக மற்றும் பெரும்பாலும் முன்னர் வைக்கப்பட்ட பாதீடுகளை விமர்சித்த ஒரு கட்சி இப்போது ஆட்சிபீடத்துக்கு வந்திருக்கிற போது அவர்கள் சமர்க்கின்ற பாதீடு எவ்வாறு அமையும் என்பது சம்பந்தமான எதிர்பார்க்கைகள் அதிக அளவிலே இருக்கும். அதே போல் IMF-இனுடைய நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ளே வந்ததற்கு பிறகு சமர்ப்பிக்கப்படுகின்ற இரண்டாவது பாதீடு இது. ஆகவே அந்த நிகழ்ச்சி திட்டத்தினுடைய அந்த ஆரம்ப காலகட்டங்கள் முடிவுற்ற நிலையிலே இந்த வருடத்துக்குரிய பாதீடு, கடந்த வருடத்துக்குரிய அடைவுகளை IMF எதிர்பார்த்த அந்த அடைவுகள் எய்தப்பட்டனவா, அவ்வாறு எய்தப்படாவிட்டால் இந்த பாதீட்டிலே அது எவ்வாறு எய்தப்பட முடியும் போன்ற குறிக்கோள்கள் மற்றும் எதிர்பார்க்கைகள் இருந்தன. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் தேர்தல் மேடைகளிலே மிகவும் ஆக்ரோஷமாக தெரிவித்த சில விடயங்கள், குறிப்பாக பொதுமக்கள் மீது இருக்கின்ற வாழ்க்கை சுமையை குறைப்பதற்கான நடவடிக்கைகள், சம்பள அதிகரிப்பு மற்றும் நாட்டினுடைய பிராந்தியங்களிலே ஏற்பட்டிருக்கின்ற அபிவிருத்தி ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்கான நடவடிக்கை மற்றும் ஊழல், வீண்விரயம் மற்றும் அரசு துறையிலே காணப்படக்கூடிய அநியாயமான செலவுகள் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு ஆட்சிபீடம் ஏறியது. மக்கள் அதற்கு ஆதரவாக மிகப்பெரிய ஒரு ஆணையை வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே அதிலிருந்து அதை நாங்கள் மக்களுடைய விருப்பத்தை நாங்கள் மறுப்பதற்கு இல்லை. அவ்வாறான சூழ்நிலையிலே தான் இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த புறச்சூழலிலே இந்த வரவு செலவு திட்டம் ஒரு முக்கியமான வரவு செலவு திட்டமாக பார்க்கப்பட வேண்டும். ஆனால் இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட உடனேயே அங்கே பாராளுமன்றத்திலே தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் பெரும்பாலும் அந்த கடந்த கால அரசாங்கங்களுடைய பாதீட்டிலிருந்து இது பெரிதாக வேறுபடவில்லை என்கின்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். ஆனால் அப்படி ஒரு புதிதாக வருகின்ற ஒரு அரசாங்கம் அந்த பாதீட்டை இதுவரை காலமும் முன்வைத்த பாதீட்டை முற்றிலும் 180 பாகை திருப்பி கொண்டு செல்லக்கூடியவாறான ஒரு நிலைமையிலே இலங்கையினுடைய பொருளாதாரம் இல்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒன்று. அடுத்தது, ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, IMF-இனோட நிகழ்ச்சி திட்டம், சர்வதேச நாணய. ஆமாம். ஆகவே இந்த நிகழ்ச்சி திட்டத்திலிருந்து விலகிச் செல்வதாக இருந்தால், முற்றிலும் விலகிச் செல்வதாக இருந்தால் புதிய ஒரு இடதுசார் ரீதியிலான பாதீட்டை முன்வைக்க முடியும்.
ஆனால் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு வாகனத்தை நாங்கள் திசை திருப்புவதாக இருந்தால், அதை வேறு பாதைக்கு திருப்புவதாக இருந்தால் அதனுடைய திசையில் சென்று தான் அதனை திருப்ப வேண்டியிருக்கும். ஆகவே நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது, இந்த அரசாங்கம் உடனடியாகவே அந்த திசையை திருப்பாமல் அவ்வாறு திருப்பினால் வாகனம் பிறண்டு விடுமோ, எவ்வாறு பிறண்டு விடுமோ அதே மாதிரி பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் கருத்தில் கொண்டு இந்த வருடத்துக்கான பாதீட்டை முன்வைத்திருப்பதாக தெரிகிறது. ஆகவே இந்த பாதீடு ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்ட பாதுகளிலிருந்து பெரிதாக வேறுபடவில்லை என்ற அந்த விமர்சனம் பொதுவாக நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விமர்சனம் என்று நான் நினைக்கின்றேன். எப்படி அந்த IMF-னுடைய கொள்கைகளை தொடர்ந்து முன்கொண்டு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டதோ அதே மாதிரி மேஜிக் செய்யக்கூடிய பாதீடு அல்ல இது, வித்தைகளை காட்டக்கூடிய பாதீடு அல்ல. எனவே அதற்குரிய நிலைமைகளும் புறச்சூழல்களும் பொருத்தமாக இல்லை. எனவே சொல்லுவேன், இந்த முன்மொழியப்பட்டிருக்கின்ற விடயங்களை பார்க்கின்ற போது ஒரு புதிய அரசாங்கம், அதுவும் அரசியல் ரீதியிலே ஆட்சி புரியாத ஒரு அரசாங்கம் முன்வைத்த பாதீடு என்ற வகையிலே அவர்கள் என்னை பொறுத்தவரையிலே அவர்கள் அந்த பரீட்சையிலே பாஸ் பண்ணியிருக்கிறார்கள் என்று சொல்வேன். சார் சித்தி அடைந்திருக்கிறார்கள். இதே போல் இந்த 2 விமர்சனங்கள் அதிகளவாக முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக ஒன்று நீங்கள் சொன்னது போலவே இது கடந்த கால பாதீடுகள் போல தான் இருக்கிறது என்பது போல. இன்னொரு விமர்சனம், இது முற்றுமுழுதான சர்வதேச நாணய நிதியத்தின் ஒரு பாதீடாகத்தான் இதை பார்க்க முடியும் என்கின்ற ஒரு விமர்சனத்தையும் காணக்கூடியதாக இருக்கு. இல்லை, அவ்வாறு முற்றுமுழுதாக இது அப்படிப்பட்ட ஒரு பாதீடாக இதை பார்க்க முடியாது. ஏனென்றால் இந்த பாதீட்டிலே நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிற துறைகள் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இதற்கு சர்வதேச நாணய நிதியம் எப்படியுமே அதுக்குரிய அப்ரூவல் கொடுக்கக்கூடிய நிலைமையிலே இல்லை. என்றால் பொதுமக்களுடைய நலன் சார்ந்த விடயங்களிலே கரிசனை கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதுவும் முன்னைய காலங்களிலே கரிசனை கொள்ளப்படாத விடுபட்டு போயிருந்த சமூக ரீதியிலாக இருக்கலாம், பிராந்திய ரீதியிலாக இருக்கலாம், மற்றும் இன ரீதியிலாக இருக்கலாம், விடுபட்டு போயிருந்த பல விடயங்களை ஏனையவர்கள் தொட்டு செல்லாத விடயங்களை இவர்கள் கொஞ்சம் கூர்ந்து அவதானித்து அந்த விடயங்கள் தொடர்பிலே கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். பல விடயங்கள் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. எனவே IMF சொல்லுகின்றபடி அந்த தாளத்துக்கு ஆடுகின்ற ஒரு பட்ஜெட்டாக நான் இதை பார்க்கவில்லை. ஆனால் அதிலிருந்து பெரிதும் விலகிச் செல்ல முடியாத ஒரு கடப்பாடு இருக்கிறது, கட்டாயம் இருக்கிறது. எனவே அந்த வகையிலே இது ஒரு வகையிலே IMF-னுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அதனுடைய குறிகாட்டிகளை சொல்லப்பட வேண்டிய குறிகாட்டிகள் இருக்கின்றன, செய்ய வேண்டிய குறிகாட்டிகள் இருக்கின்றன. அந்த குறிகாட்டிகளிலிருந்து பெரிதும் விலகிச் செல்லாத வகையில், உதாரணமாக துண்டு விழும் தொகையை 6.7% பேணுவது என்ற அந்த குறிகாட்டி கூட ஒரு முக்கியமான விடயம். ஏனென்றால் இவ்வாறான செலவுகளை செய்கின்ற போது அது நிச்சயமாக அதை விட கூடுதலாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்றாலும் வரவு செலவு திட்டத்திலே அதை அந்த குறிகாட்டிய அந்த அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த மட்டத்துக்குள்ளே வைப்பதற்கு முயற்சித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த விஷயங்கள் மற்றும் வரி அறவீடுகளை 15.1 என்ற வீதத்துக்குள்ளே வருமானத்தை திரட்டுவதற்கான முன்மொழிவுகள் இருக்கின்றன. அந்த வகையிலே பார்க்கின்ற போது இது IMF நிகழ்ச்சி திட்டத்தில் இருந்து பெரிதும் விலகிச் செல்லாத ஒரு பாதீடாக பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, இவ்வாறான ஒரு நிலைமை பாதீட்டை அவர்கள் வெளியிடாவிட்டால் அடுத்த கட்ட நிதி கிடைக்காது. ஆகவே அதையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. நிதி என்பது மிகச்சிறிய, அது 333 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தான். ஆனால் IMF அந்த நிகழ்ச்சி திட்டத்திலிருந்து விலகிச் செல்வார்களாக இருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய ஏனைய விளைவுகள், குறிப்பாக உலகத்திலே இருக்கின்ற இந்த இறைமை தரமிடல் நிறுவனங்கள் இலங்கையை தொடர்ந்தும் அதை அந்த மட்டத்தில் இப்போது சற்று உயர்த்தி வைத்திருக்கின்றன. இப்போது அது மீண்டும் பழையபடி அங்கே செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு நிகழ்ந்தால் அது இலங்கைக்கு பாதகமாகவே அமையும். எனவே தான் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் ஒரு இடத்திலே, நான் நினைக்கின்றேன், இப்போது இருக்கின்ற நிலைமையிலிருந்து முற்றாக விலகிச் சென்று நாட்டை வீழ்த்துவதா அல்லது இந்த திசையிலேயே சற்று தூரம் சென்று நாட்டை திசை திருப்பதா என்ற 2 தெரிவுகள் வருகின்ற போது நாங்கள் 2வது தெரிவை செய்திருக்கிறோம் என்று சொல்கிறார். சரி, அதே நேரம் இந்த ஒதுக்கீடுகள் பாதீட்டை பொறுத்தவரையிலே ஒதுக்கீடு செய்யப்பட்ட துறைகளை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது ஆரம்பத்திலிருந்தே ஒரு விமர்சனம் வந்தது. கல்வி சுகாதாரம் என்றவற்றுக்கு இவர்கள் குறைவாகத்தான் ஒதுக்குகிறார்கள், அதே நேரம் பாதுகாப்புக்கு அதிகமான செலவினங்களே ஒதுக்கப்படுகிறது என்கின்ற ஒரு விடயம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அது கடந்த காலங்களிலும் பாதுகாப்பு தொடர்பாக அதிக அளவான நிதி ஒதுக்கீடல் என்பது இடம்பெற்றிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இம்முறையும் அதே போன்றுதான் நடைபெற்றிருக்கிறது. உங்களை பொறுத்தவரையிலே கல்வி சுகாதாரத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி போதுமானதாக நிதியாக இருக்கிறதா? இல்லை, என்னை பொறுத்தவரையிலே கல்வி சுகாதாரம் என்பவற்றுக்கு இதை விட கூடுதலான நிதி ஒதுக்கப்பட வேண்டும். ஆனால் இப்போது ஒதுக்கப்பட்டிருக்க நிதி இந்த சூழ்நிலையிலே போதுமானது என்றே நான் கருதுகின்றேன். ஏன்னா இப்படியான ஒரு சூழ்நிலையிலே அதை நாங்கள் மறுப்பதற்கு இல்லை.
அதே வேளையிலே இந்த ஒதுக்கப்படுகின்ற நிதியை மட்டும் வைத்துக்கொண்டு இதனுடைய தரத்தை நாங்கள் மதிப்பிட முடியாது. அந்த நிதி எவ்வாறு செலவிடப்படுகிறது, அதிலே வீண்விரயங்கள் ஏற்படுகின்றனவா, ஊழல் ஏற்படுகின்றதா? உங்களுக்கு தெரியும், சுகாதாரத்துக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கப்பட்ட போதிலும் கூட இந்த மருந்து பிரச்சனை போன்றவை வந்தபோது அதில் எவ்வளவு மோசடிகள் இடம்பெற்றன நமக்கு தெரியும். ஆக இந்த ஊழல் மோசடிகளை தடுத்தாலே போதும், இந்த ஒதுக்கப்பட்ட நிதி அதை முறையாக செலவிட்டு மக்களுக்கு நல்ல ஒரு சேவை வழங்கக்கூடியதாக இருக்கும். ஆகிய கல்வி சுகாதாரம் போன்றவற்றுக்கு வழங்கப்படுகின்ற நிதி அந்த அளவு மாத்திரம் அல்ல, அதனுடைய அந்த செலவீடுகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றன, வெளிப்படைத்தன்மையுடன் அந்த சேவைகள் எவ்வாறு வழங்கப்படுகின்றன, அதனுடைய தரம், அதனுடைய ஆளுநருடைய தரம், இவை பல்வேறு விஷயங்கள் அதனுடைய செல்வாக்கு செலுத்தும். என்னை பொறுத்தவரையிலே இப்போது ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதியை கொண்டே நிறைய வேலைகளை செய்யலாம். பாதுகாப்புக்கு அதிக ஒதுக்கீடு என்பது தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் உங்களுடைய கண்ணோட்டம்? இப்போ இந்த பாதுகாப்பு தொடர்பான விடயங்கள் தான் பெரும்பாலும் இலங்கையிலே இப்போது யுத்தம் நடைபெற்று முடிந்து கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேலாகிறது. ஆகவே இன்னும் அதுக்கான தொகையை அதிகரிக்க வேண்டுமா என்கின்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனாலும் நீங்கள் பார்க்கலாம், இந்த துறையிலே உடனடியாக ஒரு குறைப்பை செய்து அது ஒரு அதிர்ச்சியாலே உருவாக்கி அதன் மூலமாக ஏற்படுகின்ற ஏனைய பிரதி விளைவுகளை, இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிரதி விளைவுகள் உங்களுக்கு தெரியும். ஆகவே அதில் இருக்கின்றவர்களை முறையாக அந்த சமூகத்திலே இணைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. 15 வருடம் சென்றும் கூட இன்னும் அந்த நிலைமைகள் இல்லை. ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். என்றால் இந்த யுத்தம் முடிவுற்ற அடுத்த ஆண்டிலே ஒரு பாதுகாப்பு சம்பந்தமான மாநாடு இடம்பெற்ற போது அதில் இருக்கின்ற பாதுகாப்பு தரப்பினரை பணத்தை கொடுத்து ஒரு கம்பன்சேஷனை கொடுத்து அவர்களை அந்த நேரத்திலேயே ஓய்வு பெற செய்யலாமா, அல்லது எவ்வாறு இதனை கையாள்வது என்ற பிரச்சனை வந்தபோது அவ்வாறு செய்வதன் மூலம் அவர்களுக்கு பணத்தை கொடுத்து ஓய்வு பெற செய்தாலும் கூட அவர்கள் அந்த பணத்தை இலகுவாக செலவழித்து விட்டு மீண்டும் குற்றச்செயல்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற அடிப்படையிலே அவர்கள் இயற்கையாகவே அந்த வயது முதிர்ந்து போனதன் பிறகு அதிலிருந்து விலகுவதுதான் பொருத்தம் என்ற அடிப்படையிலே அந்த கருத்து முன்வைக்கப்பட்டது. அது நியாயமானது கூட என்னை பொறுத்தவரையில். உடனடியாக இருக்கின்ற அவர்களை வெளியிலே விட்டால் நிச்சயமாக அவர்களிடமிருந்து வருகின்ற எதிர்வினைகள் மிக மோசமானதாக இருக்கும். இப்போது நடக்கின்ற குற்றச்செயல்களுடைய பின்னணியிலே இருக்கின்றவர்கள் யார் என்று பார்த்தீர்கள்னு சொன்னால் அதையும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதை விட மோசமான நிலைமையை எதிர்கொள்ள வேண்டி வரலாம். என்னை பொறுத்தவரையிலே பாதுகாப்புக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி என்பது அதிகம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவ்வளவு பெரிய ஒரு தொகை அவசியம் இல்லை. ஆனாலும் கூட நிதி மற்றும் நிதி அமைச்சுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி அதிகரித்திருக்கின்றது கடந்த 2 வருடங்களிலே. மற்றும் ஏனைய விடயங்களுக்கான நிதி படிப்படியாக அதிகரித்து கொண்டு வருகிறது. அடுத்தடுத்து வருகின்ற காலப்பகுதிகளில் இது இன்னும் அதிகரிக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் முன்னர் இருந்த அந்த முதன்மை தானத்தை இப்போது மற்ற துறைகள் பெற்றிருக்கின்ற என்பதும் நாங்கள் கவனிக்க வேண்டும். இதே நேரம் இந்த துறைகளுக்கு அப்பால் நாங்கள் பார்க்கின்ற வழியில் பல விடயங்களை அவர்கள் கொண்டு வந்திருந்தார்கள். இந்த பாதுகாப்பை பொறுத்தவரையில் பல விடயங்களை சொல்லியிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதிலும் மிக முக்கியமாக நீங்கள் அரச வருவாயினுடைய அதிகரிப்பு 15.1 என்ற அடிப்படையிலும், அதே நேரம் 2025ஆம் ஆண்டுக்கான ஒரு பொருளாதார வளர்ச்சியாக 5% பொருளாதார வளர்ச்சியை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் சுட்டியிருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. சாத்தியமான ஒரு விடயமாக இருக்கும் அது? இல்லை, கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு பொருளாதார வளர்ச்சி சராசரியாக 4% விட அதிகம். சராசரி வளர்ச்சி 4% விட அதிகம். ஆகவே இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே 2025ஆம் ஆண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி 5% கடப்பது ஒன்றும் அவ்வளவு பெரிய விவகாரம் அல்ல. ஆனால் அந்த வளர்ச்சியானது இப்போது ஏற்பட்டு வருகின்ற நாட்டுக்கு உள்ளே இருக்கின்ற நிலைமைகளை விட நாட்டுக்கு வெளியே நடைபெறுகின்ற நிலைமையில தான் பெரும்பாலும் தங்கி இருக்கும். உதாரணத்துக்கு இந்த அமெரிக்காவில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து தீர்வைகளை அதிகரிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி சொல்லியிருக்கின்றார். இப்போது இந்த ஏற்றுமதிகளுக்கு வெட் அறவிடப்படுமாக இருந்தால் அல்லது இறக்குமதி உள்ளீடுகளுக்கு வெட் அறவிடப்படுமாக இருந்தால் அதன் அளவிலே அங்கே வரி விதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய ஏற்றுமதிகளிலே 26% அமெரிக்காவை செல்லுகின்றது. இதில் ஏதாவது குளறுபடிகள் வந்தால் இலங்கையினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்பதை நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இந்த சர்வதேச ரீதியில் ஏற்பட்டு வருகின்ற இந்த மாற்றங்கள், குறிப்பாக அமெரிக்காவில் ஏற்பட்டு வருகின்ற மாற்றங்கள், அதற்கு எதிர்வினையாக ஏனைய நாடுகள் எடுக்கின்ற நடவடிக்கைகள் போன்றன இலங்கையினுடைய பொருளாதாரத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் உள்நாட்டிலே இப்போதைக்கு பொருளாதார வளர்ச்சி அதற்குரிய நடவடிக்கைகள் அதிகரித்திருக்கின்றன. விவசாயத்துறை வளர்ச்சி அதிகரித்திருக்கிறது, கட்டுமானத்துறை அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கைத்தொழில் துறையினுடைய வளர்ச்சி கடந்த காலாண்டுகளிலே அதிகரித்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகிய பொருளாதாரமானது விழுந்த நிலையிலிருந்து சற்று தன்னை சுதாகரித்து கொண்டு எழுந்து வருகின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது. ஆக 5% பொருளாதார வளர்ச்சி 2025 என்பது ஒரு பெரிய ஒரு இலக்கு அல்ல.
இதே நேரம் இன்னொரு விடயம், நாங்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய தரப்பினர் அல்லது ஒரு சில இடங்களில் ஒரு சில பொதுமக்களும் கருத்துக்கின்ற கருத்துக்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டு வைத்த பாதை தான். அவர் செய்து வைத்த விடயங்கள்லாம் இப்பொழுது இவர்கள் பலனை அனுபவித்துக் கொண்டு தாங்கள் செய்கிறார்கள் என்பதாக சொல்கிறார்கள். இந்த பொருளாதார வளர்ச்சி அவரால் தான் மேற்கொள்ளப்பட்டது என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் சொல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா? இல்லை, பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு தனிநபருடைய அடைவாக கருதுவது என்பது ஒரு பெரிய முட்டாள்தனம் என்றே கருதுகின்றேன். என்றால் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி என்பது ஒரு தனிநபர் எடுக்கின்ற தீர்மானங்களால் மாத்திரம் தீர்மானிக்கப்படுவது அல்ல. ஆகவே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வளமையாகவே மேற்குலக சார்புடைய ஒரு அரசியல்வாதி, அதே போல நவ லிபரல்வாத கொள்கை சிந்தனைகளை கொண்டவர். அவருக்கு மக்களுடைய வழிகளை பற்றியோ அல்லது மக்களுடைய அவர்களுடைய அந்த மனநிலைகள் பற்றியோ எவ்விதமான சிந்தனை மாற்ற ஒருவர். ஆகவே அந்த பொருளாதாரத்தை திசை திருப்பதற்காக அவர் எடுத்த நடவடிக்கைகள் சரியாக இருக்கிறதாக பலர் கருதினாலும் கூட இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், நாட்டினுடைய வறுமை நிலை மிக மோசமாக அதிகரித்திருக்கிறது. அதே போல சிறுவர் மத்தியிலே போஷாக்கின்மை அதிகரித்திருக்கிறது, வயோதிபர்கள் மத்தியிலே போஷாக்கின்மை அதிகரித்திருக்கிறது. ஆக இந்த சமூக ரீதியில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த அவலங்களுக்கு யார் பொறுப்பு கூறுவது? அதற்கு அவர் அந்த கிரெடிட்டை எடுக்க முடியுமாக இருந்தால் இந்த அவலங்களுக்கும் அவர் பொறுப்பு கூற வேண்டியிருக்கும். ஆகவே இந்த அவலங்களிலிருந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரணத்தை வழங்க வேண்டிய ஒரு கடப்பாட்டில் இந்த அரசாங்கம் இருக்கிறது. ஆக இருக்கின்ற அந்த கொள்கையை முற்றாக மாற்றவும் முடியாது. ஆனால் மக்களுக்கான மக்கள் அனுபவிக்கின்ற இந்த துன்பங்களிலிருந்து மக்களை மீட்டெடுக்கவும் வேண்டும். அந்த செயல்முறையிலே அதிக கவனம் செலுத்துவதைத்தான் இந்த அரசாங்கம் செய்திருக்கின்றது. அதனை செய்கின்ற போது அந்த பழைய பாதையிலிருந்து முற்றாக மாறியதை செய்ய முடியாது என்பது யதார்த்தம். இதில் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், அந்த உண்மையிலேயே வறுமை நிலையில் மக்களுடைய தன்மையை மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை இந்த அரசாங்கம் கட்டாயம் செய்ய வேண்டும். இந்த பாதிட்டை பொறுத்தவரையிலே உங்களுக்கு தோன்றுகின்ற அப்படியான விடயங்கள் அவை எல்லாம் இருக்கிறது. இந்த பாதிட்டில் என்னென்ன விடயங்களை அப்படியாக அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள்? நிச்சயமாக இந்த போஷாக்கு சம்பந்தமான விஷயங்கள், சுகாதார சம்பந்தமான விஷயங்கள், அடுத்து கர்ப்பிணி தாய்மாருக்கு உரிய வசதிகள் மற்றும் ஓய்வூதியக்காரர்களுக்கான கொடுப்பனவுகள், அடுத்தது நாங்கள் பின்படி என்று சொல்லுவோமே சாதாரண வழக்கிலே வயது முதிர்ந்தோருக்கான கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி மாணவர்களுக்கான கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல் நாங்கள் இந்த பொருளாதார நெருக்கடியின் காரணமாக பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு வழங்கப்படுகின்ற அஸ்வசும அதுக்கான அந்த ஒதுக்கீடுகளும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல் கல்வி சுகாதாரம் போன்றவற்றுக்கான நிலைமைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த போஷாக்கின் தொடர்பாக அவர்கள் கூடுதலான அவதானம் செலுத்தியிருக்கின்றார்கள். எனவே இந்த வகையிலே பார்க்கின்ற போது பலர் கேட்கலாம், இதற்கு முன்னரும் இந்த திட்டங்கள் இருந்தனதானே என்று சொல்லி. இருந்தனதான். ஆனால் இந்த மாதிரியான ஒரு பொருளாதார வீழ்ச்சி இடம்பெற்ற போது இந்த மக்களை கவனிப்பதற்கு யாருமே இருக்கவில்லை. ஆகவே இப்போது அந்த மக்களை கவனிப்பதற்கான திட்டங்கள் அவசியம். இல்லாவிட்டால் இப்போது பாடசாலை செல்கின்ற மாணவர்கள் தான் எதிர்காலத்திலே இலங்கையினுடைய பிரஜைகளாகவும் ஊழியப்படையிலே முக்கியத்துவம் பெறுவதாக இருப்பார்கள். ஆக அவர்களுடைய போஷாக்கு பாதிக்கப்படுகின்ற போது ஒரு மெலிந்த அல்லது வலியற்ற ஒரு ஊழியப்படையை தான் அவங்க பெற வேண்டி இருக்கும். ஆகவே இந்த நிலைமை மாற வேண்டும். நிச்சயமாக அதற்கு இந்த வரவு செலவு திட்டத்திலே நான் சொல்லவில்லை முழுமையாக இது ஒரு சிறந்த வரவு செலவு திட்டம் சொல்ல மாட்டேன். ஆனால் சில விஷயங்கள் மக்களை நேரடியாக பாதிக்கின்ற அல்லது மக்களுக்கு நேரடியாக உணரக்கூடிய விடயங்களை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அரசு ஊழியர்களுடைய சம்பளங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. இப்போது இந்த அதிகரிக்கப்பட்ட சம்பளங்கள் பற்றிய பல்வேறு விமர்சனங்கள் வருகின்றன. நமக்கு தெரியும், முன்னாள் ஜனாதிபதி அரசு ஊழியர்கள் ஒரு 10,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை கேட்டபோது 1% கொடுக்க முடியாதுன்னு சொன்னவர் எலெக்ஷன் நெருங்குகின்ற போது, தேர்தல் நெருங்குகின்ற போது அதற்கு அள்ளி வழங்க தயாராக இருந்தார். ஆகவே இதெல்லாம் அரசியல் ரீதியான ஒரு கருத்துக்களாகவே நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். ஆனாலும் கூட இப்போது இருக்கின்ற நிதி நிலைமையிலே அரசாங்கம் ஒரு சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு முன்வந்திருக்கின்றது. ஆனால் வெளியில் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது சொன்ன விஷயங்கள் அல்ல. ஆட்சியிலே ஆட்சி கட்டிலே அமர்கின்ற போது யதார்த்தம் என்பது புரிய ஆரம்பிக்கின்ற போது அது எவ்வளவு கடினமானது என்று அவர்களும் புரிந்திருப்பார். என்றாலும் மக்களுக்கு ஒரு நிவாரணத்தை வழங்க வேண்டிய கடப்பாட்டில் அவர்கள் இருக்கிறார்கள். அதனை ஓரளவுக்கு செய்திருக்கிறார் என்று சொல்வேன். இதே நேரம் இந்த சம்பள விடயங்கள் குறித்து பேசுகின்ற பொழுது இலங்கையை பொறுத்தவரையிலே அதிகளவாக அரசு ஊழியர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்களோ அதையும் தாண்டி இந்த தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களுடைய விடயங்களும் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது தனியார் துறை என்று பார்க்கின்ற வேளையில் அவர்களுக்கும் இம்முறை இந்த பாதிட்டிலே வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய அடிப்படை சம்பளத்தை அதிகரிப்பதற்கு தனியார் துறையினருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் அல்லது அவர்களும் ஆமோதித்திருக்கிறார்கள் என்கிறதான ஒரு விடயம். ஆனால் அதையும் தாண்டி இப்போ அரசு ஊழியர்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே அரசு ஊழியர்களை விட இவர்களுடைய அடிப்படை சம்பளம் என்பது குறைவாகவே இருக்கிறது. ஏனைய விடயங்கள், ஏனைய கொடுப்பன
கொடுப்பனவுகளும் தனியார் துறையில் அதிகளவாக கொடுக்கப்படுவதில்லை. அரச ஊழியர்களுக்கு மாத்திரம்தான் இந்த நாட்டில் வாழ முடியுமா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. தனியார் துறையினருக்கு ஏன் இந்த அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்வதில்லை என்பதான ஒரு கேள்வியும் ஒரு குற்றச்சாட்டும் இருந்து கொண்டு தானே இருக்கிறது. ரெண்டு பக்கமாக இதை பார்க்க முடியும். பொதுவான ஒரு விஷயம் இருக்கிறது, அரசு துறையினுடைய சம்பளங்கள் தனியார் துறையினுடைய சம்பளங்களை விட குறைவாக இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு நிச்சயமா சரிதானே. ஆகவே இந்த அரசு துறையினுடைய சம்பளங்களை அதிகரிக்கின்ற அதே வேகத்திலே தனியார் துறையினுடைய சம்பளங்களை அதிகரிக்க கோருவது என்பது இது இப்போது இருக்கின்ற நிலைமையிலே தனியார் துறையினுடைய லாபத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதே நேரம் தனியார் துறையில் இருக்கின்றவர்களுடைய குறைந்தபட்ச சம்பளங்களை இத்தொகையில் அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு முன்மொழி வைக்கப்பட்டிருக்கிறது. 27,000 ரூபாய் வரையிலே அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முன்மொழி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக அரசாங்கம் அந்த வகையிலே நிர்வாக கட்டுப்பாடுகளை விதிக்க முடியும். அதன் அடிப்படையிலே தனியார் துறையும் இயங்க முடியும். என்னை பொறுத்தவரையிலே அரசு துறை ஊழியர்களுடைய சம்பளங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அதே நேரம் இன்னொரு முன்மொழியும் இருக்கின்றது. தனியார் அரசு துறைக்கு புதிதாக 30,000 பேரை இணைத்துக் கொள்வதற்கு ஒரு முன்மொழி இருக்கின்றது. அதனை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னை பொறுத்தவரையிலே அது அவசியமில்லாத ஒன்றை நான் நினைக்கின்றேன். காரணம், அரசு துறையிலே இப்போது கிட்டத்தட்ட 14 லட்சம் பேர் இருக்கிறார். 14 லட்சம் பேர் இருக்கிறார். 2 கோடி 23 லட்சம் பேர் உள்ள மக்கள் தொகைக்கு 14 லட்சம் அரசு ஊழியர்கள் என்பது மிகப்பெரிய ஒரு அளவு. இவ்வளவு அவசியம் இல்லை பொறுத்தவரையில். ஆகவே அரசாங்கத்தினுடைய பணி என்னவென்று சொன்னால் தொழில் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். மக்களுக்கு தேவையான தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய பணி, முக்கியமான கடமை. எந்த துறையிலே? அரசாங்க துறையிலா? இல்லை. உலகிலே எந்த நாட்டிலும் அப்படி இல்லை. தனியார் துறையிலே தொழில் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். தனியார் துறையிலே போட்டித்தன்மை வாய்ந்த தொழில் வாய்ப்புகள் உருவாக வேண்டும். தனியார் துறையில் உருவாகின்ற தொழில் வாய்ப்புகளுக்கு அதிக சம்பளங்கள் வழங்கப்பட வேண்டும். ஆகவே ஒரு மன மாற்றம் இலங்கையில் இருக்கின்ற மக்கள் மத்தியிலும் ஏற்பட வேண்டும். கிளீன் ஸ்ரீலங்கா கோட்பாட்டின்படி பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட மக்களுடைய மனமாற்றம் என்பது முக்கியமான விடயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அரசு துறையிலே வேலை செய்வதுதான் முக்கியம் என்று ஒரு கருத்து இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய சிறுபான்மை மக்கள் மத்தியிலே இருக்கிறது. கோழி மேய்த்தாலும் கோமனத்தில் கோழி மேய்க்க ஒரு பழமொழி கூட இருக்கிறது. வடபுலத்திலே அரசாங்க தொழில் இல்லாவிட்டால் முன்னர் திருமணம் செய்து கொடுக்க மாட்டார்கள். சில இடங்களில் இப்போதும் இருக்கிறது. ஆகவே அது மட்டுமல்ல, இப்போது 6 இலக்க சம்பளத்திலே தனியார் துறையிலே வேலை செய்தவர்கள் அரசாங்கம் ஒரு அதைவிட மிக குறைந்த 25,000 ரூபாய் சம்பளம் பெறுகின்ற ஒரு தொழிலை அறிவிக்கின்ற போது இந்த தொழிலை விட்டு உடனடியாக மாறுகின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது. அப்படியான அந்த போக்கு மக்கள் மத்தியிலிருந்து மாற வேண்டும். அரசாங்கத்தினுடைய பணி தொழில் வழங்குவது அல்ல, தொழில் உருவாக்கத்துக்கு தேவையான அடிப்படைகளை வழங்குவது. கல்வியை வழங்கலாம், சுகாதாரத்தை வழங்கலாம், திறன்களை வழங்கலாம். இது தொழிலையும் வழங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற போது ஒரு சமூகத்திலே இது மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். நீங்கள் கேட்கலாம், நானும் ஒரு அரசு துறையிலே இருக்கின்ற ஒரு விரிவுரையாளர். ஆகவே நான் சொல்லுவதை மக்கள் நீங்கள் ஒரு இதான் வேலை செய்கிறாங்க. நாங்கள் இந்த தொழிலுக்கு வருகின்ற காலப்பகுதியிலே தனியார் துறையிலே இது மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்திருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நான் தனியார் துறைக்கு போயிருக்க மாட்டேன். அதை உறுதியாக சொல்லுவேன். இந்த தனியார் துறையில் அரசு துறைக்கு நான் நிச்சயமாக போயிருக்க மாட்டேன். அந்த மாதிரியான ஒரு மனமாற்றம் ஏற்பட வேண்டும். இப்போது இருக்கின்ற இளைஞர்கள் மத்தியிலே அப்படியான ஒரு மனமாற்றம் ஏற்பட்டால்தான் இந்த நாட்டை முன்னேற்ற முடியும். அவ்வாறு இல்லாவிட்டால் எல்லோரும் அரசு துறையிலே வேலைவாய்ப்பு வேண்டும் என்று கொடிபிடித்து கொண்டு நிற்கின்ற போது அரசு துறையினுடைய அளவு அதிகரிக்கும். அந்த பெறுகின்ற வருமானத்திலே, இலங்கை அரசாங்கத்தினுடைய மொத்த வருமானத்திலே முதலாவது செலவு பெற்ற கடன்களுக்கான வட்டி, 2வது செலவு அரசு ஊழியர்களுக்கான சம்பளம். இந்த ரெண்டையும் வைத்துக்கொண்டு பெரிய ஒரு வேலையை செய்ய முடியாது, முதலீட்டை செய்ய முடியாது, முறையான ஒரு அரசு துறையை நடத்த முடியாது. ஆக எல்லோரும் எதிர்பார்ப்பது என்ன? படித்தோம், பட்டம் பெற்றோம், நாங்கள் பட்டம் பெற்றிருக்கிறோம், அரசாங்கங்களுக்கு தொழில் தர வேண்டும், அது அரசாங்கத்துடைய கடமை என்று நினைக்கின்றார்கள். ஒரு பட்டம் பெற்ற ஒருவர் ஏன் அரசாங்கத்துக்கு போக வேண்டும்? ஏன் அரசாங்க துறையில் வேலை செய்ய வேண்டும்? ஏன் சுயமாக ஒரு தொழிலை தொடங்கலாமே? அதற்குரிய நிதியை கேளுங்கள். அப்படியான திறன்களை வளர்த்து கொள்ளாவிட்டால் யாருடைய தப்பு? அரசாங்கத்துடைய தவறாக நான் பார்க்க மாட்டேன் ஒரு போதும் இதை. என்றால் நாங்கள் பல்கலைக்கழகத்திலே படிப்பிக்கின்றோம், வருகின்ற மாணவர்களுடைய நிலைமை எங்களுக்கு தெரியும், அவர்கள் வெளியேறுகின்ற போது அவர்கள் என்ன நிலைமை இருக்கிறார்கள் என்று தெரியும். இங்கே இருக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. இதுதான் முக்கியமான விஷயமாக நான் பார்க்கின்றேன். இந்த வரவு செலவு திட்டத்திலே இருக்கின்ற எனக்கு கண்ணுக்கு உறுத்துகின்ற ஒரு விஷயமாக இதை பார்ப்பேன். 30,000 பேர் உண்மையாகவே பல பேராலும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது. எப்பொழுது ஏன் இந்த 30,000 பேர் ஏன்
புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இருந்தாலும் வினைத்திறனுடன் இன்னும் அரச பல திணைக்களங்கள் செயற்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்குள் மேலும் 30,000 பேரை எடுத்து இன்னும் வினைத்திறன் இல்லாமல் அரச திணைக்களங்கள் செயற்பட போகிறதா என்றதான கேள்வியும் இருக்கிறது. இப்போ அதாவது குறிப்பாக அண்மையில் கூட அந்த கடவுச்சீட்டு அலுவலகத்தில் ஓய்வு பெற்றவர்களை எல்லாம் இணைத்துத்தான் அவர்கள் இதில் இருக்கின்ற பிரச்சனை வேறு ஒன்றும் இல்லை. அரசு திணைக்களங்களிலே வெற்றிடங்கள் இருக்கின்றது. மற்ற இடங்களிலே மிக அதிகமான இருக்கிறது. வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் அபிவிருத்தி உத்தியோகம் என்ற அடிப்படையிலே மிக பெரும்பான்மை எண்ணிக்கையிலான ஒரு ஆளணி சேர்க்கப்பட்டது. அவர்களுக்கு தொழில்கள் இல்லை. அதே வேளையிலே ஒரு பொருளியல் சிறப்பு பட்டம் பெற்ற ஒருவர் அங்கே போய் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கிறார். அப்படி என்றால் அவருடைய பங்களிப்பு என்ன? ஒன்றுமே இல்லை. அதற்கு அவசியமே இல்லை. ஆகவே முறையான அடிப்படையிலே அரசு துறையிலே பணியாளர்கள் உள்வாங்கப்பட வேண்டும். அவர்கள் சரியான இடங்களுக்கு வழிபடுத்தப்பட வேண்டும். மிக இருக்கின்ற இடங்களில் இருந்து அவர்கள் பெறப்பட்டு குறைநிலை இருக்கின்ற இடங்களுக்கு செல்ல வைக்கப்பட வேண்டும். இங்கே இருக்கின்ற பிரச்சனை என்று சொன்ன ஆசிரியர் தொழிலை எடுத்தாலும் கூட சில இடங்களுக்கு அவர்கள் செல்ல தயாராக இல்லை. இது மிகப்பெரிய பிரச்சனை. ஆக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கின்ற போது நிச்சயமாக நாம் இதை சரிப்படுத்த முடியும். ஒரு விடயத்தையும் சொல்லுகின்றேன். 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் இந்த ஆட்சியை பொறுப்பேற்கின்ற போது இலங்கையிலிருந்து அரச பணியாளர்களுடைய எண்ணிக்கை வெறும் 5 லட்சம் மாத்திரம்தான். ஆகவே அந்த 5 லட்சம் பேரை வைத்துக்கொண்டு அரசு அலுவலகங்களும் அமைச்சுகளும் சரியாகத்தான் இயங்கின. அந்த 10 லட்சம் பேரை புதிதாக சேர்த்த போது என்ன வினைத்திறன் அதிகரித்தது என்பதை நாங்கள் கேட்கலாம் அல்லவா? உண்மையிலேயே நீங்கள் சொன்ன விடயம் மிகப்பெரிய ஒரு விடயம். அந்த அரசாங்கத்தில் நாங்கள் பட்டம் பெற்று விட்டோம் அல்லது பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்று விட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு அரசு உத்தியோகம் மாத்திரம்தான் வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அதுக்கான போராட்டங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். இது உண்மையிலேயே அவர்களுடைய பெற்றவர்கள் அந்த சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் அரச ஊழியர்கள் விட அரசாங்கத்தில் இருக்கின்றவர்களை விட அதிகளவான சம்பளத்தை தனியார் துறையில் பெற்றுக்கொண்டிருந்தாலும் கூட அரசாங்க வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை நாங்கள் இன்றும் இதொன்று கொண்டு தான் இருக்கிறோம். எனவே இந்த நிலை மாற வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த சம்பள அதிகரிப்பு என்கின்ற ஒரு விடயம் உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் தான். ஏனென்றால் தற்போது இருக்கின்ற இந்த பொருளாதார சூழ்நிலைகளில் சம்பளத்தினுடைய அதிகரிப்பு கட்டாயமாக தேவைப்படுகின்ற ஒரு விடயம். ஆனால் நாட்டினுடைய பொருளாதார நிலையில் இந்த சம்பள அதிகரிப்பு என்பது சாத்தியமான ஒன்றாக இருக்கணும். சாத்தியமோ இல்லையோ கட்டாயம் வழங்க வேண்டிய ஒரு நிலைமையிலே இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் 2018-19ஆம் ஆண்டிலே ஒரு இலங்கையர் ஒருவர் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்வதற்கு அவருக்கு தேவைப்பட்டது கிட்டத்தட்ட 6,800 ரூபாய். கடந்த டிசம்பர் மாதத்திலே இந்த தொகை சாதாரணமாக ஒரு வாழ்க்கை நடத்துவதாக இருந்தால் 16,860 ரூபாய் தேவைப்படுகிறது. அப்போது இந்த 4 வருடங்களுக்கு இடையிலே எவ்வளவு பெரிய அதிகரிப்பு ஏற்பட்டிருப்பதுன்னு பாருங்கள். சம்பளங்களில் ஏதாவது அதிகரிப்பு ஏற்பட்டதா? இல்லை. ஆகவே கட்டாயமாக அந்த அளவு பெரிய ஒரு அதிகரிப்பு வாழ்க்கை செலவில் ஏற்பட்டிருக்கின்ற போது இந்த மக்கள் அதே அளவு சம்பளத்தை பெற்றிருப்பார்களாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை தரம் இந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கும். ஆக இந்த வாழ்க்கை தர பாதிப்பிலிருந்து அவர்களை ஏதோ ஒரு வகையிலே ஒரு தற்காலிக நிவாரணத்தை ஏனும் வழங்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. அதைத்தான் இந்த அரசாங்கம் செய்திருப்ப தோன்றுகிறது. ஆனால் இதுவும் கூட இந்த வருவாய் இலக்குகளை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற போது மிகவும் கடினமான ஒரு இலக்காக தான் பார்க்க வேண்டும். வளமையாகவே அரசாங்கங்கள் சம்பள அதிகரிப்புகளை வெளிவிடும். சம்பளங்கள் 35% அதிகரிக்க போகின்றோம் என்று சொல்லுவார்கள். இந்த வருடம் ஒரு 10%, அடுத்த வருடம் இன்னும் ஒரு 20% என்று கட்டம் கட்டமாக அதிகரிப்பார். ஆனால் விலை மட்டங்கள் அவர் கட்டம் கட்டமாக அதிகரிப்பதில்லை, ஒரேடியாக அதிகரிக்கும். ஆகவே இந்த அதிகரிப்பு என்பது உண்மையிலே எப்படி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் பணவீக்கத்தில் ஏற்படுகின்ற அதிகரிப்புக்கு மேட்ச் பண்ணக்கூடியவாறு, அதனை ஈடு செய்யக்கூடியவாறு மக்களுக்கான சம்பளங்கள் அதிகரித்தால்தான் அவருடைய வாழ்க்கை தரத்தை தொடர்ந்து பேணக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு இல்லாமல் இப்படி அங்கொன்றும் இங்கொன்றுமான சம்பள அதிகரிப்பு தற்காலிக நிவாரணத்தை மட்டுமே தரும். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இருந்த அரசு ஊழியர்களுக்கு இந்த தற்காலிக சம்பள அதிகரிப்பு ஒரு அடிப்படை ஒரு தற்காலிக வலி நிவாரணியாக கருதப்பட முடியும். இது மருந்து கிடையாது, தற்காலிகமாக ஒரு வலி நிவாரணி. அதே நேரம் இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். இந்த அரசாங்கம் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளில் அவர்கள் வந்தவுடனே ஏற்பட்ட 2-3 பிரச்சனைகளை காணலாம். குறிப்பாக இந்த அரிசியினுடைய விலையின் அதிகரிப்பு, அதே நேரம் தேங்காயினுடைய விலை அதிகரிப்பு, அதே நேரம் உப்புக்கான தட்டுப்பாடு, இறக்குமதி செய்ய வேண்டிய சூழ்நிலை. எனவே இவற்றுக்கான சரியான தீர்வை அவர்கள் வழங்காமல் பாராளுமன்றத்தில் கேட்கின்ற பொழுது கடந்த ஆட்சியாளர்கள் மீது அவர்கள் குற்றம் சுமத்தியதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல வழிகளிலும் அவர்கள் அதையே தான் சொல்லிக்
கொண்டிருந்தார்கள். அவர்கள் இன்னும் எதிர்க்கட்சியில் இருப்பது போல சில பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பேச்சுக்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையிலே இந்த ஒரு விடயத்தை சரியான முறையில் கையாள முடியாதவர்கள் இந்த பாதீட்டை வைத்துக்கொண்டு பாதீடு வெறும் பேப்பரில் மாத்திரம்தான் இருக்க போகிறது என்பதான ஒரு பார்வையும் இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே ஒரு அனுபவம் இல்லாத ஒரு அணியினர் இந்த பாதீட்டை வெற்றிகரமாக முடித்து காட்ட முடியுமா? முடியும். ஏனென்றால் அது இயலாத ஒரு காரியம் அல்ல. ஆனால் இந்த ஆட்சியாளர்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் அந்த ஒரு விமர்சனம் என்று வருகின்ற போது அதை அமைதியாக இருந்து அதனை ஒரு 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 தொழில்சார் ரீதியிலே அதை அணுகுகின்ற போக்கை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. என்றால் அவர்களுடைய அந்த பேச்சுக்கள் ஆக்ரோஷமாகத்தான் கடந்த காலத்தில் இருந்தன. ஆக இப்போது ஆளுங்கட்சியில் இருக்கின்ற போது எதிர்க்கட்சி கேட்கின்ற கேள்விகளுக்கு இதில் என்ன வேடிக்கை என்று சொன்னால், இந்த கட்சியினர் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற போது ஆளுங்கட்சி எப்படி அந்த கேள்விகளுக்கு பதிலளித்ததோ அதே மாதிரி எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு கேள்விகளை கேட்கின்ற போது அவர்களுக்கும் தெரியும் இந்த கேள்வி கேட்பதனால் பிரயோசனமில்லை என்று அவர்களுக்கும் தெரியும். சரிதானே? ஆகவே இது ஒரு அரசியல் ரீதியாக பாராளுமன்றத்திலும் அதுக்கு வெளியிலும் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு நடிப்பு என்றே நான் சொல்லுவேன். ஆகவே யதார்த்தம் என்பது என்னவென்று சொன்னால், இந்த நிலைமை ஏற்படுவதற்கு இவர்களை மட்டும் பொறுப்பு கூற வைக்க முடியாது. இப்போ அரிசி ஏன் தட்டுப்பாடு ஏற்பட்ட என்று சொன்னால் நாங்கள் கோட்டாபய ராஜபக்சேக்கு போக வேண்டும், வளமாக்கிகளை மற்றும் ரசாயனங்களை தடை செய்தமை அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. ஆனால் அடுத்து வருகின்ற காலப்பகுதியிலே ஒரு 3 வருடம் கடந்து விட்டது. இப்போது அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இந்த தேங்காய் பிரச்சனை. அப்போ தேங்காய் பிரச்சனை என்பது உடனடியாக அரிசி போல 3 மாதத்தில் விளைவிக்க முடியாது. அது ஒரு மிக நீண்ட கால செயல்முறை. ஆகவே அந்த தேங்காய் விளைவிக்கப்படுகின்ற நிலங்கள் துண்டாடப்பட்டு ஏனைய தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்டமை, அதே போல் முறையாக அவை பராமரிக்கப்படாமை, இயற்கையில் ஏற்பட்ட வறட்சி, உலகளாவிய ரீதியிலே இப்போது வெப்பநிலை அதிகரித்து வருகிறது, மழை கிடையாது. ஆகவே தெங்கு செய்கையிலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இதை விட எல்லாவற்றுக்கும் பொதுவாக சொல்லப்படுகின்ற குரங்குகளுடைய பிரச்சனை, மற்றது மயில், குரங்கு, மர அணிகள் போன்ற இவற்றினுடைய பீடைகளுடைய செல்வாக்கு, இவை அத்தனை இணைந்துதான் இந்த தெங்கு உற்பத்தியை குறைத்திருக்கின்றன. அதற்கு இந்த அரசாங்கம் போய் உடனடியாக 3 மாதத்திலோ அல்லது 6 மாதத்திலோ தென்னைகளை நட்டு விளைவை பெற்றுவிட முடியாது. ஆனால் இதை கையாண்டிருக்கின்ற விதம், அதை கையாண்டிருக்கலாம். இப்போது நாங்கள் பார்க்கின்றோம், தெங்கு அபிவிருத்தி சபையும் மற்றும் ஏனைய நிறுவனங்களும் நீங்கள் தேங்காய்களை பயன்படுத்தாதீர்கள், தேங்காய் பாலை மற்றும் பால் மாவை பயன்படுத்த, ஏன் இதை ஆரம்பத்திலே செய்திருக்கலாமே? அவ்வாறு எதிர்க்கட்சி கேள்வி கேட்கிற போது அதற்கு உரிய இதே விதமான ஒரு தொழில்சார் பதிலை அவர்கள் சொல்லலாம். அது சொல்ல முடியாமல் இல்லை. இது இந்த பிரச்சனை காரணமாக ஏற்பட்டது என்ற பதிலை அவர்கள் சொல்லலாம், அமைதியாக சொல்லலாம், இதற்குரிய தீர்வையும் வழங்கலாம். இந்த நிலைமையில் இறக்குமதி செய்வதை தடுக்க முடியாது என்பதை அவர்கள் சொல்லலாம். ஆனால் அந்த விதமாக தொழில்சார் ரீதியிலே பதிலளிக்கக்கூடிய ஒரு குழாம் அங்கே மிக குறைவு. அதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு தான் அந்த அனுபவம் குறைந்தவர்களுடைய ஒரு விடயம் என்று பார்க்கின்றது. இந்த பாதீட்டை பொறுத்தவரையிலே நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை பார்க்கலாம். இந்த அரச மற்றும் தனியார் கூட்டணிகளாக சில முதலீடுகளை மேற்கொள்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது சாத்தியமான ஒரு விடயமாக அமையுமா? ஏற்கனவே அரசு தனியார் பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் என்பது இருக்கின்றது. இது எல்லாவற்றையும் விட இந்த அரசு துறை நிறுவனங்களை, அரசுக்கு சொந்தமான வர்த்தக முயற்சிகளை கம்பெனிகளாக மாற்றி அவற்றை பங்குச்சந்தையிலே பட்டியலிடப் போவோம் என்று சொன்னதை கேட்டுவிட்டு எதிர்க்கட்சி மிக காரசாரமாக அதை விமர்சிக்கின்றது. நீங்கள் பார்க்கலாம், அரசு நிறுவனங்களை தனியார்மயப்படுத்துவதை மிக மிக கடுமையாக எதிர்த்த ஒரு கட்சி இப்போது ஆட்சியில் இருக்கிறது. நிச்சயமாக. ஆகவே எந்த தனியார் துறை சம்பந்தமான தனியார்மயப்படுத்தல் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை அத்தனையும் எதிர்த்த ஒரு கட்சி இப்போது ஆட்சிக்கு வந்து இதனை செய்கின்ற போது பொதுவாக எதிர்ப்பதற்கு ஒருவர் இல்லை. ஆகியவர்களால் செய்ய முடியும். அதை என்றால் எதிர்ப்பவரை ஆட்சியில் இருக்கிற போது இந்த விவகாரங்களை செய்ய முடியும். உண்மையிலேயே நல்ல ஒரு விடயம். என்னை பொறுத்தவரையிலே அரசாங்கத்தினுடைய பணி வெறுமனே அந்த அரசு துறை நிறுவனங்களை இயக்கி சென்று அதில் நட்டமடைந்து மீண்டும் கடன் பெற்று அதன் மூலமாக பிரச்சனையை இன்னும் கூட்டுவது அல்ல. அந்த நிறுவனங்களை லாபகரமாக இயங்க வைக்க முடியுமா, அவ்வாறு இயங்க வைப்பதற்கான நிலைமைகள் என்ன என்பதை ஆய்வு செய்ய வேண்டுமாக இருந்தால் நடைமுறையிலே தனியார் துறையினுடைய ஈடுபாடும் அவசியம். ஆகவே அவற்றை முறையாக செய்வதன் மூலமாக நாங்கள் இதனை செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் சில நிறுவனங்கள் குறிப்பாக உபாய ரீதியிலே
முக்கியத்துவம் வாய்ந்த சில துறைகள் இருக்கின்றன. அவற்றை வேண்டுமானால் அரசாங்கம் தன்னுடைய கையிலே வைத்துக் கொள்ளலாம். இந்த வகையிலே நான் ஒரு விஷயத்தை விமர்சிப்பேன். இப்போது ஸ்ரீலங்கன் ஏர்லைனுக்கு அதனுடைய கேபிட்டல் காஸ்ட்டை ஏற்படுவதற்காக 20 பில்லியன் 30 பில்லியன் என்ற அடிப்படையில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு வெள்ளை யானை. ஏனைய இரு நிறுவனங்கள் மின்சார சபையாக இருக்கலாம் அல்லது பெட்ரோலிய கூட்டுத்தாபனமாக இருக்கலாம், அவற்றை நேரடியாக பொதுமக்களோடு தொடர்புபட்டவை. அந்த 2 உபாயமிக்க துறைகளை அரசாங்கம் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைனை ஏன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. நானும் அந்த கேள்வி எழுப்புவேன். இது லாபகரமாக இயக்கப்பட வேண்டுமாக இருந்தால் ஏற்கனவே இருக்கின்ற நட்டம் ஈடு செய்யப்பட வேண்டும். ஏற்கனவே வருகின்றவர்களும் கூட அதை வாங்க வருகிறவர்களும் கூட என்ன சொல்கிறார்கள், நீங்கள் அந்த தொகையை வழங்கிவிட்டு நாங்கள் எடுத்து நடத்துவதற்கு அனுமதிங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அதனால்தான் இந்த நிறுவனம் தனியார்மயப்படுத்த முடியாமல் இருக்கிறது இதுவரையில். அரசாங்கம் அதனை பொறுப்பேற்று அதை அந்த நிறுவனத்தினுடைய இயங்கு செலவுகளை ஈடு செய்யக்கூடிய அளவிலே வருமானத்தை பெற்றாலும் கூட அது சேர்த்து வைத்திருக்கின்ற அந்த கடன் என்பது மிகப்பெரிய ஒரு தொகை. அதை இந்த சாதாரண பொதுமக்கள் மீது சுமத்துவது என்பது ஒரு நடைமுறை சாத்தியமா அல்லது நியாயமானதா என்பதை கேட்க வேண்டும். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இலங்கைக்கு ஒரு ஏர்லைன் அவசியமா என்ற கேள்வி சிங்கப்பூரினுடைய ஜனாதிபதி 60களிலேயே கேட்டார். இலங்கைக்கு ஒரு இது தேவையாண்டு கேட்டார். ஆமாம், தேவை என்று சொன்னார்கள். அதனால் இப்போது இருக்கின்ற பிரச்சனை பாருங்கள், இப்போதும் தேவை என்று சொல்கின்றார்கள். ஆகவே இது ஒரு வெள்ளை யானை, இதை கட்டி மேய்க்கிறார்கள். பொதுமக்களுக்கே வெளிச்சம். சரி, இதே நேரம் இதே மாதிரி இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது இந்த புதிய முதலீட்டாளர்களை இலங்கைக்கு நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் சொல்லியிருந்தாலும் கூட கடந்த காலங்களில் செய்யப்பட்ட சில ஒப்பந்தங்கள் இப்பொழுது கை நழுவி போவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஒப்பந்தங்களிலிருந்து அவர்கள் விலகுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த காற்றாலை மின்சார உற்பத்தியிலிருந்து அதானி குழுமம் விலகி இருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. இதுக்கு பின்னருக்கு ஒரு அரசியல் பின்புலம் இருக்கிறதா அல்லது இது பொருளாதார ரீதியாக இப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது? இல்லை, இந்த அதானி குழுமத்தினுடைய ஒரு முதலீட்டை அவர்கள் இங்கே உற்பத்தி செய்து மின்சாரம் ஒரு அலகை இங்கே கொடுக்கின்ற தொகை விலை அதிகம் என்று எதிர்க்கட்சியில் இருக்கின்ற போதே ஜனாதிபதி ஏற்கனவே அதை விமர்சித்திருந்தார். அவர்கள் இந்தியாவிலே இதே மின்சாரத்தை உற்பத்தி செய்து விற்கின்ற அந்த அளவு ஐக்கிய அமெரிக்க டாலர்களே மிக குறைவு என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இதை போட்டித்தன்மை வாய்ந்த சர்வதேச பிடர்ஸுக்குள்ளே அல்லது நிறுவனங்களுக்குள்ளே அவற்றை வெளியிட்டு அவர்கள் அதில் வருகின்ற சிறந்த முதலீட்டாளரை தெரிவு செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. ஏற்கனவே வந்த ஒரு முதலீட்டாளர் நாட்டிலிருந்து வெளியேறுகின்ற போது வந்தவர்களை விட்டுவிட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைப்பார்கள். ஆனால் நாட்டுக்கு நீண்டகால ரீதியிலே இது நன்மை தரும் என்பதை அவர்கள் பார்க்க வேண்டும். இந்த வெளியேற்றமானது இலங்கைக்கு வழங்கப்பட்ட ஒரு சமிக்ஞை என்றெல்லாம் ஆய்வுகள் வருகின்றன. அவற்றை நாங்கள் மறுப்பதற்கு இல்லை. ஏனென்றால் அதானி குழுமம் என்பது இந்தியாவினுடைய செல்வாக்கு உட்பட்ட ஒரு மிக ஒரு முக்கியமான குழுமம். இலங்கையில் இப்போது மேற்கு முனையம் திறக்கப்பட இருக்கிறது. அதற்கும் அந்த குழுமம் தான் முதலீடு செய்திருக்கின்றது. ஆகவே அவர்கள் நாட்டிலிருந்து முழுமையாக வெளியேறவில்லை. ஆனால் இதிலிருந்து விலகி இருக்கிறார்கள். பார்க்கலாம், அடுத்து வருகின்ற இந்த புதிய டெண்டர் வருகின்ற போது, ஒப்பந்தங்கள் கோரப்படுகின்ற போது அவர்களும் சில வேளைகளிலே இதிலே மீள ஒரு புதிய இதோடு வரக்கூடிய வாய்ப்புகளும் இல்லாமல் இல்லை. அதே நேரம் இந்த திருவோணமலையில் இருக்கின்ற அந்த எண்ணெய் குதங்களை புனரமைப்பதற்காக அரசாங்கம் கவனம் செலுத்தி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அதை தொடர்ச்சியாக இந்தியா தன்னிடத்தில் வழங்குமாறு பல நிறுவனங்கள் கேள்வி கேட்டிருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுதும் அரசாங்கம் என்ன முடிவில் இருக்கிறது அந்த இந்தியாவினுடைய? இது ஒரு முக்கியமான பிரச்சனை என்றால் திருகோணமலை பகுதி என்பது ஒரு பிராந்திய முக்கியத்துவம் வாய்ந்தது. அதிலே சீனாவும் தன்னுடைய பார்வையை செலுத்தி கொண்டிருக்கிறது. அமெரிக்கா குறிப்பாக பார்வையை செலுத்தி கொண்டிருக்கிறது. இந்தியா ஒரு நட்பு நாடு, கிட்ட இருக்கிற நாடு என்ற அடிப்படையில் தன்னுடைய பார்வையை செலுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே யாருக்கு கொடுத்தாலும் அதிலே சில குளறுபடிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. ஆகவே அந்த அடிப்படையிலே பொருளாதார ரீதியான காரணம் மாத்திரமல்ல, மற்றது பூகோள அரசியல் மற்றும் ஏனைய நுட்பமான விஷயங்களும் இதிலே இருக்கின்றன. ஆகவே 61 தாங்கிகளை இப்போது புனரமைத்து பயன்படுத்தப் போவதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஏற்கனவே இதற்கு முன்னரும் பல்வேறு அரசாங்கங்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்டன. ஆனால் அவை எதுவும் முன்னோக்கி சென்றதாக தெரியவில்லை. அவ்வாறு முன்னோக்கி செல்லாததற்கு பல காரணங்கள். ஆகவே இந்த முன்மொழிவும் கூட எந்த அளவுக்கு முன்னோக்கி கொண்டு செல்லப்படும் என்பதை நமக்கு தெரியாது. ஆனால் அந்த தாங்கிகள் புனரமைக்கப்பட்டு சர்வதேச எண்ணெய் வர்த்தகத்தோடு அது இணைக்கப்படுமாக இருந்தால் அது இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு வணிக கதவுகளை திறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதை நாங்கள் மறுப்பதற்கு இல்லை. என்றால் இலங்கைக்கு வர வேண்டிய ஒரு வாய்ப்பு தான் சிங்கப்பூருக்கு சென்றிருக்கின்றது. சிங்கப்பூரிலிருந்து தான் இலங்கை பெரும்பாலும் எண்ணெயை இறக்குமதி செய்கின்ற ஒரு நிலைமை காணப்பட்டது. ஆகவே இவ்வாறான முதலீடுகள் அவசியம் இலங்கையை பொறுத்த மட்டிலே. ஆனால் யார் செய்வது, எப்படி செய்வது என்ற பிரச்சனைகள் வரலாம். இது பூகோள அரசியலோடு தொடர்பட்டது என்ற அடிப்படையிலே பல்வேறு நாடுகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம்.
அல்லது தாங்களும் அதில் ஒரு பகுதியாக வர வேண்டும் என்று எதிர்பார்க்கலாம். இது போன்ற பல்வேறு விஷயங்களை கையாள வேண்டிய நிலைமை அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இதே நேரம் இந்த மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. பொதுவாகவே நாங்கள் இந்த அரசியல் பின்புலத்தை பார்க்கின்ற பொழுது, இந்த பூகோள அரசியல் என்று பார்க்கின்ற வேளையிலேயே அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் எங்கள் மீது, இலங்கை மீது திணிக்கப்படுகிறதா என்கின்ற ஒரு பார்வை இருக்கின்ற சூழ்நிலையில் இன்னும் ஒரு விடயமும் அதிகளவாக பேசப்படுவதில்லை. ஆனால் இந்த விடயம் பேசப்பட வேண்டிய தேவை இருப்பதாக சில விடயங்கள் சொல்லப்படுகிறது. குறிப்பாக இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சியில் சிங்கப்பூர் இலங்கை பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைவதை சிங்கப்பூர் பெரிதாக விரும்புவதில்லை. அதே போல இந்தியாவும் பெரிய அளவில் விரும்புவதில்லை. பொருளாதார ரீதியாக இலங்கை வளர்ச்சி அடைவதை என்று சில கருத்துக்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. காரணம், அவர்களுக்கு நீங்கள் சொன்னது போலவே இப்பொழுது எண்ணெய் அங்கே மிக விடயமாக இருக்கிறது. அதே போல சிங்கப்பூரை பொறுத்தவரையில் மிகச்சிறிய நாடு, ஆனால் சுற்றுலாத்துறையில் மிகப்பெரிய ஒரு விடயமாகவே இருக்கிறது. இலங்கை அதைவிட சுற்றுலாவுக்கு மிகவும் நிறைய இடங்கள் இருந்தாலும் கூட சிங்கப்பூருக்கு செல்கின்ற அளவுக்கு இலங்கைக்கே சுற்றுலா பயணிகள் வருவது குறைவாகவே இருக்கிறது. எனவே இது ஒரு விடயமாக பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஒரு பொருளாதார ரீதியாக, ஒரு பொருளியலாளராக உங்களுடைய பார்வையில் இது எப்படி இருக்கு? இல்லை, பூகோள அரசியல் பிரச்சனைகள், அழுத்தங்கள் எப்போதும் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதை நாங்கள் தவிர்ப்பதற்கு இல்லை. ஆனால் ஒரு நாடு, நாங்கள் சொல்லுவோம், அதை தமிழிலே மொழிபெயர்க்க முடியாது, ஸ்மார்ட்டாக இருக்க வேண்டும். அந்த ஸ்மார்ட்டாக இல்லாவிட்டால் இது போன்ற அழுத்தங்களுக்கு உட்பட்டு தங்களுடைய வாய்ப்புகளை இழக்க வேண்டிய நிலைமை வரும். உங்களுக்கு தெரியும், இந்த சுனாமி ஒரு மிகப்பெரிய பேரழிவை கொண்டு வந்தது. ஆனால் அதே நேரம் ஒரு வாய்ப்பையும் கொண்டு வந்தது மாலைத்தீவுக்கு. அதனுடைய உட்கட்டுமானங்கள் முற்றாக அழிந்து போயின. ஆனால் மாலைத்தீவு தன்னுடைய சுற்றுலாத்துறையை நவீனமிக்கதாக, கடல் சுற்றுலாவாக மாற்றியமைக்கக்கூடிய வகையிலே நவீன விதத்திலே மாற்றியமைத்தது. இன்று மாலைத்தீவுக்கு செல்லுகின்ற சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை, தலைகள் குறைவு, ஆனால் அவர் பெறுகின்ற வருமானம் அதிகம். ஆகவே ஸ்ரீலங்கா நாட் ஸ்மார்ட், அது ஸ்மார்ட்டாக செயற்படவில்லை என்பதுதான் அது முக்கியமான விஷயம். இலங்கையினுடைய கரையோர பிரதேசங்களில் இருந்த சுற்றுலா தலங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டன. அதன் பின்னர் வந்த சுற்றுலா தலங்களிலே எது முன்னர் இருந்ததை விட சிறப்பாக மாற்றியமைக்கப்பட்டது என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். எதுவுமே இல்லை. ஆகவே அந்த ஸ்மார்ட்னஸ் இல்லாவிட்டால் நாடுகள் இப்படித்தான் இருக்கும். ஆக இனிமேலும் அந்த ஸ்மார்ட்னஸ் வருமா என்பதை பொறுத்து தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். நிச்சயமா இதிலே மிக முக்கியமான ஒரு உதாரணமாக நாங்கள் கருதலாம். இந்த ஒலுவில் அமைக்கப்பட்ட துறைமுகத்தின் காரணமாக அருகம்பையினுடைய அந்த நீரினுடைய அளவு அதிகரித்து அருகம்பை பீச்சில் அதிகளவான நீர் கொள்ளளவை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. முன்பு அவர்கள் அந்த நீர்ச்சறுக்கு விளையாட்டுக்கு ஏற்ற இடமாக அருகம்பை அடையாளப்படுத்தப்பட்ட போதிலும் கூட இப்பொழுது அதிலும் வருகின்றவர்கள் குறைவாகத்தான் இருக்கிறது. இந்த ஒலுவில் அமைக்கப்பட்ட துறைமுகத்தின் காரணமாக இங்கே நீர்வரத்து அதிகமாக இருப்பதன் காரணமாக அப்படி ஒரு பிரச்சனை, இப்படியான பிரச்சனைகளும் இருக்கிறது. இந்த நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லலாம். நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், அந்த இலங்கையினுடைய சுற்றுலாத்துறையினுடைய வருமானத்தை அதிகரிக்க வேண்டும். சுற்றுலாத்துறைக்காக அவர்கள் ஸ்மார்ட் என்கின்ற ஒரு விடயம், அதாவது இலங்கையை நாங்கள் தகவல் தொழில்நுட்பத்தினூடாகவும் அதே நேரம் புதிய தொழில்நுட்பங்களினூடாகவும் நாங்கள் இலங்கையை சர்வதேச தரத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் இந்த ஜனாதிபதியினால் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அண்மை நாட்களில் கூட அவர்கள் இந்த கருத்தை மீண்டும் மீண்டும் சொல்லியிருந்தார். சுற்றுலாத்துறைக்கும் அதே மாதிரி தகவல் தொழில்நுட்பம், அதே நேரம் நாங்கள் எங்களுடைய பண பரிவர்த்தனைக்கும் நாங்கள் நாணய தாள்களை பயன்படுத்துவதை விட ஸ்மார்ட் மூலம்தான் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தையும் சுட்டிக்காட்டிக் கொண்டிருப்பது சாத்தியமான ஒரு விடயமாக மாறுமா? ஸ்மார்ட்னஸாக அதாவது நாங்கள் அந்த பண ரீதியில் ஸ்மார்ட், மற்றது தொழில்நுட்பங்களை பயன்படுத்தலே ஸ்மார்ட் என்று சொல்லலாம். ஆனால் இந்த ஸ்மார்ட் காரணமாக கழிவறைகள் வந்து விடாது. நீங்கள் பார்க்கலாம், சீகிரிய போன்ற இடங்களிலே மற்றும் சுற்றுலா ரீதியிலே முக்கியத்துவம் வாய்ந்த மைய பகுதியிலே எத்தனை கழிவறை வசதிகள் இருக்கின்றன. அங்கே வருபவர்களுக்கு வேறு என்ன வசதிகள் இருக்கின்றன? ஒழுங்கான ஒரு உணவை உண்ணக்கூடிய நிலைமை இருக்கிறதா? நான் சொல்லவில்லை அந்த ஸ்டார் ஹோட்டல்களை பற்றியோ ரெஸ்டாரண்ட்டை பற்றியோ சொல்லவில்லை. சாதாரணமாக வருகின்ற ஒரு சுற்றுலா பயணிக்கு என்னென்ன வசதிகள் அங்கே இருக்கின்றன, அவற்றை வளர்க்காமல் நாங்கள் கார்டு பேமெண்ட் மற்றது கேஷ்லெஸ் பேமெண்ட் பற்றி சொல்லிக் கொண்டிருப்பதால் இந்த பிரயோசனமும் இல்லை. உண்மையை சொல்ல போனால் சுற்றுலா தலங்களிலே அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும். அந்த அடிப்படை வசதிகள் ஒரு சுற்றுலா பயணிக்கு என்னென்ன தேவையோ அதை அடிப்படையாக கொண்டு இருக்க வேண்டும். ஒரு நாடு சொல்லுகின்றேன், நெதர்லாந்து, அதனுடைய தலைநகரம் ஆம்ஸ்டர்டாம், தலைநகரம் அல்ல, தலைநகரம் ஹேக், அதனுடைய கமர்ஷியல் தலைநகரம் ஆம்ஸ்டர்டாம். அப்போது அந்த ஆம்ஸ்டர்டாம் ரயில் நிலையத்துக்கு உலகின் பல்வேறு பகுதியிலிருந்து வரலாம், ஐரோப்பாவினுடைய பல்வேறு பகுதியிலிருந்து வரலாம். என்ன செய்வார்கள் என்று சொன்னால், சும்மா தோளில் ஒரு பேக்கை மாட்டிக்கொண்டு வந்து இறங்குவார்கள். இறங்கினால் அது அருகிலே இருக்கிறது டூரிசம் ஆஃபீஸ். அங்கே போனால் அந்த ஒரு டிக்கெட் கொடுப்பார்கள், நீங்கள் அந்த நகரை முழுக்க சுற்றி பார்க்கலாம். தங்குமிட வசதி இருக்கிறது, ஒரு அறை, ஒரு சிறிய கட்டில், தங்குமிட வசதி. நீங்கள் 2 நாள் 3 நாளைக்கு புக் பண்ணலாம். ஒருவர் மிக குறைந்த செலவிலே அந்த நகரை முழுமையாக பார்த்து செல்வதற்கான சுற்றுலா தலமாக அது இருக்கிறது. இங்கே வந்தால் என்ன நடக்கும் என்று யோசிக்கும்.
இந்த மாதிரியான விஷயங்களை எல்லா இடங்களிலும் செயற்படுத்தி டெவலப் பண்ணினால் நாங்கள் சுற்றுலா பயணிகளை கவரலாம். ஆனால் அவ்வாறு வருகின்ற சுற்றுலா பயணிகள் பட்ஜெட் சுற்றுலா பயணிகளாக இருப்பார். நாங்கள் சுற்றுலா பயணிகளை அதிகளவு செலவு செய்ய வைக்க வேண்டுமாக இருந்தால் அதற்குரியவாறான இங்கே வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு ஸ்மார்ட்டாக சிந்திக்க வேண்டும். காசை மட்டும் ஸ்மார்ட்டாக மாற்றுவதன் மூலமாக செயற்படுத்த முடியாது. புதிய சிந்தனைகள் வேண்டும், புதிய முயற்சிகள் வேண்டும், அதனை செயற்படுத்தவும் வேண்டும். அதற்கு மக்கள் மத்தியிலே மனமாற்றமும் வர வேண்டும். இப்போது ஒரு சுற்றுலா பயணி வருகிறார் என்று சொன்னால் இலங்கையில் இருக்கின்ற ஒரு சாதாரண ஆள் எவ்வாறு பார்ப்பார்கள் என்று சொன்னால் இந்த டாலர்கள் நடந்து வருவதாக பார்ப்பார்கள். அவர்களிடமிருந்து என்ன கறக்கலாம் என்று பார்ப்பார்கள் அல்லாமல் அவர்களுக்கு என்ன சேவையை வழங்கலாம் என்று சிந்திப்பவர்கள் மிக குறைவு உண்மையில். ஆகவே இந்த சிந்தனையை மாற்ற வேண்டும். சுற்றுலா பயணிகள் பலரை பல இடங்களுக்கு அழைத்து சென்று அவரிடம் கறக்கின்ற விஷயத்தை செய்கின்றவர்கள் மிக அதிகம். சாதாரணமாக ஒரு 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 தம்பிலியை 200 ரூபாய்க்கு விற்கின்றவர்கள் அவரை 600 ரூபாய்க்கு விற்கின்ற ஒரு போக்கை நாங்கள் காணலாம். இது மாற வேண்டும். அடிப்படையிலேயே அரசாங்கத்தினால் நடத்தி செல்லப்படுகின்ற சீகிரியாவாக இருக்கலாம், ஏனைய தளங்களாக இருக்கலாம், சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு சார்ஜ், உள்ளூர்வாசிகளுக்கு இன்னொரு சார்ஜ். மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏனென்றால் வெளிநாடுகளில் நீங்கள் சென்று பார்க்கின்ற போது அந்த நிறுவனங்களை பார்ப்பதற்கு எவர் வந்தாலும் ஒரே கட்டணம் தான். இங்கே வந்தவர்கள் கேட்பார்கள், ஏன் எங்களுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய விஷயம்? இப்போ இந்த விஷயங்கள் சிறிய சிறிய விஷயங்களாக இருந்தாலும் கூட இவை மாறலாம். இதன் மூலமாகத்தான் அதிக அளவு சுற்றுலா பயணிகளை கவர முடியும். 30 லட்சம் சுற்றுலா பயணிகளை கவர்வதற்கான நடவடிக்கை எடுக்கின்ற போது இந்த விஷயங்களையும் கருத்திலே கொள்வது அவசியம். இல்லாவிட்டால் தலைகள் வந்து போகும், வருமானம் என்பது இல்லை. பாதீடு தொடர்பாக நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறோம். ஆனால் மக்கள் என்றைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது ஒரு விடயம்தான். அதாவது இந்த அரசாங்கம் மாறின உடனே மக்களினுடைய நினைப்பாக இருந்தது சுண்டுவதற்குள் எல்லாமே மாறிவிடும், எங்களுடைய நிலைமை முற்றுமுழுதாக மாறிவிடும் என்கின்ற நிலைப்பாடில் இருந்தவர்கள் கூடுதலாக இந்த வாகன பிரியர்கள் வாகனங்களை வேண்ட வேண்டும் என்று சாதாரண தரத்தில் இருக்கின்றவர்கள் கூட, ஒரு சாதாரணமாக ஒரு 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 இடைநிலை குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் கூட தாங்கள் வாகனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், 2ஆம் தரத்திலாவது வாகனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தவர்கள் இந்த வாகன இறக்குமதி என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் கேள்விப்பட்டதும் குதூகலித்திருந்தார்கள். ஆனால் அதற்கான வரிகளை பார்த்த உடனே இனி வாகனமே எங்களுக்கு வேண்டாம் என்கின்ற நிலைமைக்கு சென்று விட்டார்கள். இதை எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையில் மிக பெரிய ஒரு அநியாயம் என்று சொல்லுவேன். என்றால் இது எப்படி என்று சொன்னால், ஒரு அவர் ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய தேர்தல் மேடைகளிலே ஒவ்வொரு மத்தியதர குடும்பத்துக்கும் ஒரு கனவு இருக்கின்றது, ஒரு வாகனத்தை பெறுவதற்கான கனவு அவர்களுக்கு இருக்கிறது, அது வேண்டாமா என்று கேட்டார். சொல்லியிருந்தார், ஒரு 12 லட்சம் வாகனத்தை பெற முடியாது என்று கேள்வி கேட்டிருந்தார். இப்போது அதே அந்த பதிவுகளை போட்டு இந்த வாகன வரிகளை விமர்சிக்கின்றார்கள். ஆனால் அரசாங்கம் இப்போது வாகன இறக்குமதியை அனுமதித்திருப்பது வேறொன்றுக்காகவும் இல்லை, வரவு செலவு திட்டத்துக்கான வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்காக. ஆகவே ஒரு சாதாரண ஒரு அரைராத்தல் பான் போல இருக்கின்ற ஒரு வாகனம் கூட கிட்டத்தட்ட 69 லட்சம் 70 லட்சத்துக்கு போகின்றது. அந்த அளவு கொடுத்து வாகனத்தை வாங்க வேண்டிய அவசியம் சாதாரண பொதுமக்களுக்கு இல்லை. அது அவர்களுடைய இதுக்குள்ளே இல்லை. இப்போ ஒரு அரசு துறை ஊழியர்களுடைய சராசரி சம்பளத்தை எவ்வளவு நாங்கள் எடுத்துக்கோம். அரசு துறை ஊழியருடைய சராசரி சம்பளம் ஒரு நிர்வாக ஒரு தரத்தில் இருப்பவருடைய சம்பளம் எடுத்துக்கொண்டால் ஒரு 7 லட்சம் ரூபாய் வைத்துக் கொள்ளுங்களேன், அது 10 லட்சம் ரூபாய் வைத்துக் கொள்ளுங்களேன். ஆக அவர் எத்தனை மாதம் சேமித்தால் ஒரு வாகனத்தை வாங்க முடியும்? ஒரு வாகனத்தை வாங்குவதற்கு ஒரு வருடம் 1.5 வருடம் அப்படிப்பட்ட உயர்நிலையில் இருக்க வேண்டும். ஒரு சாதாரண பொதுமகன் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளிலே 1 மாத சம்பளம் போதும் ஒரு வாகனத்தை வாங்குவதற்கு. இந்தியாவிலும் கூட சம்பளம் என்பது என்னவாக இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு சம்பளம் ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வருதுன்னு சொன்னால் 65 தொடக்கம் 65 தொடக்கம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வருதுன்னு சொன்னால் வாகன கம்பெனிகள் தானாக வந்து உங்களை அணுகும். நீங்கள் காசு கட்ட தேவையில்லை, இந்தாருங்கள் இந்த வாகனம் இந்த வாகனங்கள் இருக்கிறது உங்களுக்கு வேண்டுமாட்டு கேட்பார்கள். இலங்கையிலே மட்டும்தான் வாகனம் என்பது ஒரு முதலீட்டு சாதனமாகவும் ஒரு ஆடம்பர பொருளாகவும் இருக்கிறது. மற்ற நாடுகளிலே வாகனங்கள் என்பது போக்குவரத்துக்கான ஒரு சாதனம் மாத்திரம்தான். ஆகவே இலங்கை ஆச்சரியமிக்க ஒரு நாடு ஆசியாவிலே. அதே நேரம் இந்த இன்னொரு விடயத்தை, இந்த புதிய வரிகள், புதிய சுங்க வரி என்கின்ற ஒரு விடயமும் இந்த பாதிட்டிலே இருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. புதிய வரிகளும் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக, இன்னும் வரிகள் வரப்போகிறது. ஏற்கனவே வட் வரி என்கின்ற ரீதியில் நாங்கள் பல இடங்களில் இன்றைக்கும் அது அவர்கள் ஏமாற்றுகிறார்களா அல்லது மக்களின் புரியாமையை அவர்கள் பயன்படுத்துகிறார்களா என்பது போல உணவகங்களில் கூட நாங்கள் அண்மை நாட்களில் கூட பார்த்திருந்தோம். பல இடங்களில் அவர்கள் வரிகளுக்கு அப்பால் வட் வரி என்று தனியாகவே ஒரு வரியை போட்டு அவர்கள் இதென்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே இந்த புதிய வரிகள் அல்லது இந்த ஏற்கனவே இருக்கின்ற வரிகள் மக்கள் மீது சுமையாகத்தான் அமைந்து கொண்டிருக்கிறது.
மக்கள் மீது அதிக சுமையை ஏற்படுத்தி இருக்கிறது. இனி இந்த புதிய வரிகள் வருகின்ற போது சொல்லுவார்கள், இனி இந்த வரிகள் வருகின்றன சொல்லுவார்கள். இலங்கையிலே அண்மையிலே அந்த கோதுமை மாவுடைய விலை குறைந்தது 10 ரூபாவினால். உணவுப் பொருட்களுடைய விலை குறைந்ததா? இல்லை. பெட்ரோலுடைய விலை குறைந்தது இல்லை. முச்சக்கர வண்டி கட்டணங்கள் குறைக்கப்படவில்லை. என்ன காரணம் என்று சொன்னால், முச்சக்கர வண்டி கட்டணங்களாக இருக்கலாம் அல்லது உணவுப் பொருள் கட்டணங்களாக இருக்கலாம், அவற்றுடைய மூலப்பொருள் விலை அதிகரிக்கிற போது கூட்டுவார்கள். குறைக்கும் போது கேட்டால் சொல்லுவார்கள், இல்லை அது மற்ற பொருட்களுடைய விலை அதிகமாக இருக்குது, அரசாங்கம் அதிக வரி அறவிடுகிறது, எங்களால் வழங்க முடியாதுன்னு சொல்லி. ஆகவே தனியார் துறையில் இருப்பவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை தவித்த முயல் அடிக்க பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த நிலைமையை அரசாங்கம் எவ்வாறு கையாள போகிறது என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஏற்கனவே வயிற்றை கட்டி டைட்டன் யுவர் பெல்ட் என்று சொல்வார்கள். உங்களுடைய இடுப்பு பட்டியை இருக்க கட்டுங்கள் என்று சொல்வார்கள். இருக்க கட்டி இப்போது இனி இருக்குவதற்கு மேலும் இல்லாத ஒரு சூழ்நிலை மக்கள் இருக்கிறார்கள். ஆக இன்னும் வரிகளை சுமத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும். வரிகள் அதிகமாகின்ற போது மக்கள் வாங்க மாட்டார்கள், வாங்குவதற்குரிய நிலைமை இல்லை. ஆகவே அரசாங்கம் எதிர்பார்க்கின்ற வரி வருவாயை பெற முடியாது. இதுதான் யதார்த்தம். இப்போது வாகனங்களுடைய விலைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன, வரி அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. எத்தனை பேர் வாகனங்களை இறக்குமதி செய்ய போகின்றார்கள்? எதிர்பார்த்தபடி வருமானம் வருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். சார், உண்மையிலேயே அந்த தனியார் துறையை பொறுத்தவரையிலே உண்மையே அந்த பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தான் உண்மையிலே நியாயமான முறையில் பல இடங்களில் நடக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கோதுமை மாவின் விலை குறைக்கப்பட்டால் உடனடியாகவே அவர்கள் குறைக்கின்றார்கள். அதே நேரம் அவர்கள் தங்களுடைய சங்கங்களுக்கே அறிவிக்கிறார்கள், யாராவது குறைக்காவிட்டால் உடனடியாக எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று. உண்மையிலே அது ஒன்றுதான் வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனைய விடயங்கள் எல்லாம் இல்லை. இறுதியாக நாங்கள் ஒரு விடயத்தை பேசலாம். இன்னும் பொருளாதாரம் சார்ந்த நிறைய விடயங்கள் பேசலாம். இறுதியாக ஒரே ஒரு கேள்வியை நான் உங்களிடத்தில் முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன். மக்களுடைய எதிர்பார்ப்பு, இன்னும் ஒரு எதிர்பார்ப்பு, பொருட்களினுடைய விலைகள் எப்பொழுது குறையும். நாங்கள் எப்பொழுதும் வழமை போலவே இன்றைக்கும் பார்த்தால், சில சமூக வலைத்தளங்களில் பார்த்தால் 117 ரூபாய்க்கு பெட்ரோல் வேண்டிய ஞாபகம் எனக்கு இருக்கிறது என்பதான சில மீம்ஸ்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எங்களுக்கு அந்தளவுக்கு வேண்டாம் என்றாலும் கூட ஓரளவுக்காவது இலங்கையினுடைய எல்லா பொருட்களினுடைய விலைகள், எரிபொருள் விலைகளாக இருக்கலாம், ஏனைய பொருட்களினுடைய விலைகளாக இருக்கலாம், அத்தியாவசிய பொருட்களினுடைய விலைகளாக இருக்கலாம், குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது இப்படியே தான் தொடரும்? நிச்சயமாக இல்லை. ஒரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் நிச்சயமாக இல்லை. விலைகள் கூடுகின்ற போது அவை வேகமாக கூடி செல்லும். ஆனால் குறைகின்ற போது அந்த ஆரம்பத்தில் இருந்த மட்டத்தில் 2008ஆம் ஆண்டில் இருந்த விலைகளுக்கு ஒருபோதும் செல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை. வெகு அபூர்வமாக சில பொருட்கள் அதை விட குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 1-2 பொருட்கள். பெரும்பாலும் விலைகள் அதிகரித்தால் அதிலிருந்து ஒரு 10% 20% குறையக்கூடுமே அல்லாமல் முன்பிருந்த விலைகளை நோக்கி செல்வது என்பது நடைமுறை சாத்தியமில்லை. அது நடக்காது. ஆக மக்கள் வீணாக எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விலைகளுக்கு அடிப்படையாக வைத்துக்கொண்டு எவ்வாறு வாழ்க்கையை நடத்தலாம், எவ்வாறு வருமானத்தை திரட்டலாம் என்று பார்க்கலாமே ஒழிய விலைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போது ஏற்பட்டிருக்கின்ற விலை குறைப்புகள் தற்காலிகமானது. ஜூன் மாதத்துக்கு பிறகு இந்த விலைகள் மேலும் அதிகரிக்கும் என்ற ஒரு எதிர்கூறலையும் மத்திய வங்கி வெளியிட்டிருக்கிறது. அதாவது மீண்டும் ஒரு விலை அதிகரிப்புக்கு எதிர்பார்த்திருங்கள் என்பதான ஒரு விடயத்தை தான் நிறைவாக சொல்லி முடித்திருக்கிறீர்கள். உண்மையிலே நன்றி. பல விடயங்கள் பேசியிருக்கிறோம். இன்னும் நிறைய விடயங்கள் பேசலாம். இந்த பாதுகாப்பு தொடர்பாக, அதே நேரம் இலங்கையினுடைய பொருளாதாரம் தொடர்பாக நிறைய விடயங்கள் பேசலாம். ஆனால் குறிப்பிட்ட நேரத்துக்குள் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இத்துடன் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகிறோம். உங்களுடைய நேரத்திற்கு நீண்ட நேரம் செலவழித்து இங்கே வந்து இங்கேயும் நீண்ட நேரம் செலவழித்திருக்கிறீர்கள். பல விடயங்களை, பல விளக்கமான விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறீர்கள். எனவே உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய வரவுக்கும் எங்களுடைய நன்றிகள். நன்றி. பல விடயங்கள் பேசியிருக்கிறோம். இந்த பாதுகாப்பு தொடர்பான ஓரளவுக்கு நாங்கள் விரைவாக அலாசி இருக்கிறோம். எனவே இன்னும் இந்த பாதுகாப்பு தொடர்பாக அரசியல் கட்சி சார்ந்தவர்கள், அரசியல் பிரமுகர்களுடன் நாங்கள் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக ஆளும் கட்சியிலிருந்து அவர்களை நாங்கள் அழைத்திருக்கிறோம். ஆனால் எல்லோருமே அவர்கள் வேலைப்பழுவாக இருப்பதாகத்தான் சொல்கிறார்கள். பார்க்கலாம், அடுத்த சமர்களம் நிகழ்ச்சியில் அவர்கள் வருகை தருகின்ற பொழுது நிச்சயமாக இந்த பாதுகாப்பு தொடர்பாகவும் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் தொடர்பாகவும் பல விடயங்கள் பேச வேண்டியிருக்கிறது. தேர்தலில் சொன்ன விடயங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றனவா என்பது குறித்தான விடயங்களையும் நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே பார்க்கலாம், பேசலாம். தொடர்ச்சியாக சமர்களம் நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். எனவே மீண்டும் ஒரு சமர்களம் நிகழ்ச்சியில் ஒரு அரசியல் பிரதிநிதியுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் தர்சிகன் மார்க்கண்டன். வணக்கம் நேயர்களே.